ஆனால் இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கதை அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு தாவேக்கான்ற கட்சியே கிடையாது. தாவேக்கால ஒரு உறுப்பினரும் கிடையாது, ஒரு தாவேக்கா வேட்பாளரும் கிடையாது, தாவேக்கா எம்எல்ஏயும் கிடையாது, தாவேக்கா மந்திரியும் கிடையாது. என்னைக்கோ நடந்த விஷயத்த அப்படி பார்த்தா சேகர் பாபு வியாசர்பாடியில் என்னென்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய பழைய நண்பர் அவர். ஏதோ ஒரு சாக்கு கிடைக்காதா, ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம தம்பி ஜோசப் விஜய் உடைய ஆட்சியை கலைக்கலாமா? சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? சோஃபா போயிட்டு இருக்குது நம்ம நினைக்கிறோம். சோஃபாக்குள்ள என்ன இல்லை, பஞ்சி இல்லை, பணம் இருந்திருக்குது. இதெல்லாம் யார் செய்யறது? இவங்க செய்த காரியங்களை ஒருவேளை விஜயும் செய்வார் என்கின்ற சிந்தையில இந்த கருத்துக்களை இவங்க என்ன பண்றாங்க, மக்களிடையே எடுத்து சொல்றாங்க. மக்கள் ஏன்னா மக்கள் பார்த்த பார்வை எப்படின்னா, இவர் வந்து சினிமா நடிகர், அப்புறம் அந்த மாதிரி பேசினாதான் மக்களுக்கு பிடிக்கும். ஆனா சட்டசபையில் அதே ஸ்டைல கொண்டு வந்தா அது முதலமைச்சருக்கு அழகல். உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், உங்களோடு கூட இருந்த அமைச்சர்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, எதிர்கட்சியா இருக்கிறீங்க, இதை செய்யுங்க மக்களுக்குன்னு சொல்லுங்க. வைகோன்னு சொன்னீங்கல்ல, அவர் எங்க போய் நுழைஞ்சாலும் சரி அதோட சீரழிஞ்சு போச்சு அந்த கட்சின்னு அர்த்தம். அடுத்த 5 வருஷத்துல தாவேக்கா காணாம போயிடும், ஆட்சி அமைக்கவே முடியாது. ஏன்னா வைகோவுடைய ராசி அந்த மாதிரி. சொல்லும் போதே என்ன பண்றாங்க, அவங்க சட்டசபையை விட்டு ஓடுறாங்க வெளியே. சொல்லும் போதே ஓடுறாங்கன்னா அப்போ அவங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கீவேர்டு கண்டுபிடிச்சிட்டாரு தம்பி விஜய். உதயநிதி கொஞ்சம் நாவடக்கம் தேவை, இல்லைன்னா நம்ம தம்பி ஜோசப் விஜய் பேச ஆரம்பிச்சார்னா உதயநிதி காணாம போயிடுவார். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அந்த சீட்டு காலியாவே இருக்கும் சட்டசபையில். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ சரத்குமார் அவர்கள், அதாவது நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோனில் வச்சு ஏதோ மாத்திரையை இது பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம், ஏதாவது போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி திமுக சொல்லி இப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே. சில இடத்துல அனுமதிக்காதனால வந்து அப்புறம் நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள், சேகர் பாபு போன்றவர்கள்லாம் வந்து நிறைய பேர்த்த கைதும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே. எதிர்கட்சியை செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதாவது இப்போ நீங்கள் கேட்கும் போதே என்ன கேட்டிங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் விஜயே என்ன பண்ணார், கட்சியை ஆரம்பித்தார். இவ்வளோ கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒருவேளை இவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கலாம். ஆனால் இப்போ இவர் ஒரு எலெக்டட் கேண்டிடேட்டா தாம்பரம் தொகுதியில் அவர் வேட்பாளராக நின்ற பிற்பாடு இப்படிப்பட்ட செயல் செய்கின்ற ஒரு மனிதனாக அவரை அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இப்போ இவங்க பண்ணுற போராட்டங்கள் நியாயமானது என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கதை அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு தாவேக்கான்ற கட்சியே கிடையாது. அப்போ தாவேக்கால ஒரு உறுப்பினரும் கிடையாது, இவர் தாவேக்கா வேட்பாளரும் கிடையாது, தாவேக்கா எம்எல்ஏயும் கிடையாது, தாவேக்கா மந்திரியும் கிடையாது இவர், இல்லையா? என்னைக்கோ நடந்த விஷயத்த அப்படி பார்த்தா சேகர் பாபு வியாசர்பாடியில் என்னென்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய பழைய நண்பர் அவர், சரிங்களா? எனக்கு 18 வயசுல அவர் நண்பர். அப்போ 18 வயசுல நானும் சேகர் பாபு என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அதை இன்னைக்கு கொண்டு வந்துட்டு போராட்டம் பண்ணி இவரை எப்படி நீங்கள் மந்திரியா போட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சியில் ஒருவேளை போராட்டம் செய்வது மதியீனமான ஒரு காரியம், முட்டாள்தனமான காரியம், அப்படிதான் சொல்லணும். அதனால ஏதோ ஒரு சாக்கு கிடைக்காதா, ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம தம்பி ஜோசப் விஜய் உடைய ஆட்சியை கலைக்கலாமா, இல்லை அவருடைய மந்திரி சபையை குலைக்கலாமா, ஏதோ ஒரு வகையில் அந்த மந்திரி மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை சுமக்கலாமா என்று சொல்லி இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதை காட்டிலும் இல்லாமல் போவது நல்லது. பட் இருந்தாலுமே அவர் விளக்கம்னு ஒன்று கொடுக்கும்போது, நான் வந்து குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக தான் அதை நான் பண்ணேன் அப்படிங்கும்போது பல கேள்விகள் வைக்கப்படுதே சார். எப்படி 1.5 வயசு குழந்தைக்கு நீங்கள் மாத்திரை கொடுப்பீங்க, அப்படிலாம் கொடுக்க முடியுமா, எதுக்காக இந்த மாதிரி தக் லைஃப் மூவ்மெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, அதுக்கு அந்த மாதிரி பல கேள்விகள் அவருக்கு முன்னாடி முன் வைக்கப்படுதே சார். இதுதான் அவர் பண்ற ஒரு தவறு. நேரடியாக உண்மையை உடைச்சிட்டு போயிடலாமே. அதாவது நான் எப்பவுமே நான் ஒரு ஆன்மீக தலைவனாக இருக்கிறேன். எப்பவுமே நான் போதிக்கிறது என்னன்னா, உண்மைத்தன்மையாக இருங்கள். யாரும் உங்க தலையை சீவிட போறது கிடையாது. உண்மை தன்மையாக இருங்க. ஏன்னா ஒரு சின்ன பொய்யை சொல்ல அதை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்ல, அதை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்ல, இப்படி ஏன் பயப்படணும்? ஆமா, நான் இருந்த ஒரு காலத்துல அப்படி, இன்றைக்கு நான் அப்படி இல்லை, அவ்வளவுதான். அதாவது இவர் தாம்பரம் பகுதி, நான் படித்த காலத்தை நான் சொல்ல வரேன். ஏறக்குறைய 45 வருடத்துக்கு முன்பதாக உள்ள
கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு தாம்பரத்தில் இருக்குது. அந்த கிறிஸ்டியன் காலேஜில் ரேகிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே மெயின் கேட்டில் நுழைஞ்ச உடனே கூப்பிட்டு உங்களை ஸ்மோக் பண்ண சொல்லுவாங்க, சிகரெட் பிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் ரேகிங். பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருந்தால் அந்த சிகரெட்டுக்குள்ளே கஞ்சாவை போட்டு கஞ்சாவை அடிக்க சொல்லுவாங்க. இதுதான் ரேகிங். அந்த காலத்தில் கிறிஸ்டியன் காலேஜ், என்ன காலேஜ் அது? கிறிஸ்டியன் காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நான் சொல்ற 45 வருஷத்துக்கு முன்பதாக. இன்றைக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை அதுதான். அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிச்சயமாக அங்கே உள்ளே போனால் ஒரு முறையாவது சிகரெட்டை வாயில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஏன் இந்த மந்திரி இப்படி பயப்படுறாரு? ஆமாம், நான் இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன், இன்றைக்கு நான் மாறிட்டேன், மனிதனாக மாறிட்டேன்னு உண்மையை தன்மையை சொல்லிடலாமே, ஒன்றும் தப்பே கிடையாது. சார், பட் இருந்தாலுமே வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவர் ஸ்கிரிப்டை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல சோஃபா மாடலில் பண்ணாங்க, இப்போ வந்து வாஷிங் மிஷின் மாடல் எடுத்துட்டு வந்திருக்காரு அவர், அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் அவர் மேலே. அதாவது ஒருவேளை இந்த திட்டங்களை யார் திரும்ப பண்ணுறது? உதயநிதி பண்ணுற திட்டங்கள் அவர் என்ன பண்ணுறாரு? ஒருவேளை அதாவது இப்போ நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க, ரோட்டில் போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு பெண், எதிர்க்க வர்ற பெண் என்ன பண்ணுது, உங்களை பார்க்குது. நீங்கள் சும்மா நேராக பார்த்தா கூட ஏதோ ஒரு பெண்ணை சைடில் பார்த்தா நம்ம சைடில் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்குறோம், யார் அது, நம்மளை பார்த்த மாதிரி தெரியுது யாரோ அப்படின்னு. அந்த மாதிரி உதயநிதி தான் பண்ணக்கூடிய காரியத்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, விஜயும் பண்ணுவார் அப்படின்னு இவரா ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்து இவரா ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இவர் பண்ண காரியங்கள். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது நமக்கு, இவங்க மோசடி பண்ணதெல்லாம் எப்படி வாஷிங் மிஷினுக்குள்ள பணத்தை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க, சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், சோஃபா போயிட்டு இருக்குது நம்ம நினைக்கிறோம். சோஃபாக்குள்ள என்ன இல்லை, பஞ்சி இல்லை, பணம் இருந்துக்குது. இப்போ இதெல்லாம் யார் செய்யறது? இவங்க செய்த காரியங்களை ஒருவேளை விஜயும் செய்வார் என்கின்ற சிந்தையில இந்த கருத்துக்களை இவங்க என்ன பண்றாங்க, மக்களிடையே எடுத்து சொல்றாங்க. ஓகே சார், பட் இருந்தாலுமே வந்து இப்போ அந்த சட்டசபையில் வந்து அவர் செய்கிற இந்த செய்கையெல்லாம் வந்து மரபை மீறி செய்கிறாரு, ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் அவர் மேலே. அது ஒரு தவறான காரியம். அதனால தம்பி ஜோசப் விஜய் வந்து இன்னும் நடித்து கொண்டு தான் இருக்கின்றார். சட்டசபையும் நடிப்பு போல தான் பேசுகின்றார். இப்போ சட்டசபையில் நான் பார்த்தேன், அதாவது மகாநாட்டில் பேசினார், கூக்குரலிட்டு பேசினார், சத்தம் போட்டு பேசினார். அது மக்கள் மத்தியில் அது பார்த்தீங்கன்னா அந்த சினிமா ஸ்டைலில் மகாநாட்டில் நின்று அவர் பேசினார். ஏன்னா மக்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா மக்கள் பார்த்த பார்வை எப்படின்னா, இவர் வந்து சினிமா நடிகர், அப்புறம் அந்த மாதிரி பேசினா தான் மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் சட்டசபையில் அதே ஸ்டைலில் கொண்டு வந்தால் அது முதலமைச்சருக்கு அழகல்ல. அதனால் முதலமைச்சர் ஒரு தனி ஸ்தானம், தமிழ்நாட்டின் முதன்மையான மனிதன் அர்த்தம். இப்போ நான் இருக்கிறேன், நான் பேராயராக பிஷப்பாக இருக்கிறேன். என் மனைவி என்ன சொல்லுவோன்னா ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்வாங்க. என் மனைவியை ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னா எங்கள் திருச்சபைகளில், எங்கள் ஆலயத்தில், எங்கள் டயசிஸில் என்னுடைய மனைவி யாருன்னா ஃபர்ஸ்ட் லேடி. நிறைய பெண்கள் இருக்கலாம், ஆனால் முதன்மையான பெண். அந்த மாதிரி முதன்மையான ஒரு அமைச்சர், முதன்மையான மனிதன் தமிழ்நாட்டில் யாருன்னா அருமையான தம்பி ஜோசப் விஜய். ஆக அவர் எதை செய்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கூட பேட்டி கொடுக்கும்போது அவர் நடந்த ஸ்டைல் வந்து உட்கார்ந்தாருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் கடந்த பேட்டியில். அப்போ இந்த இப்படி ஆக்ஷன் பண்றது இதெல்லாம் சினிமாவில் பண்ணலாம், தவறு இல்லை. ஆக அவரை விட்டு அந்த பழக்கம் என்ன பண்ணலை. அதுக்காக தான் ஏற்கனவே நான் சொன்னேன், நடிகனை முதலமைச்சராக கொண்டு வராதீங்க. அப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க. அப்போது நான் நினைக்கிறேன் 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த முதலமைச்சராக வந்தவங்கலாம் திரையுலகத்தில் வந்தவங்க தானே நீங்களே கேட்டீங்க. இப்போ மற்றவங்களாம் எப்படின்னா, திரையுலகத்திலிருந்து வந்தாலும் அவர்கள் வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வந்தார்கள். ஆனால் தம்பி ஜோசப் விஜய் இன்னும் திரையுலகத்தில் நடிக்க தான் அவர் உண்மையானவர், சரியானவர், தகுதி பெற்றவர். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துட்டார். சரி, ஏதோ உனக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைச்சிடுச்சு, அந்த சீட்டை தக்க வச்சுக்கிட்டு எப்படி மக்களிடத்துல நீ போய் என்ன செய்யணும், அழகா நீ சேவை செய்யணும், அதன்படி சேவை செய்யணும். இப்படின்னா நாளைக்கு
உன்னுடைய தாவேக்காவுடைய உறுப்பினரை இப்படின்ட்டு போயிடுவான். வழங்குதா? ஏய், நம்ம முதலமைச்சரே பண்ணார், நம்ம தலைவரே பண்ணார், நம்ம தளபதியே பண்ணாரா அப்படின்ட்டு போயிடுவான் அவன். நான் இப்போ கூட ஒரு சின்ன ஒரு காணொலி பார்த்தேன், இப்படி கையை வச்சு இப்படி தேடுற மாதிரி, அப்பா எங்கன்னு தேடுறேன். இதெல்லாம் நாகரீகமற்ற செயல். இப்போ எனக்கு கூட ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உடை போட்டுக்கொண்டு இந்த உடையின்குன்னு ஒரு தனி ஒரு நடை இருக்கின்றது. அந்த இதில் தான் நான் போகணுமே தவிர அதை விட்டு இறங்கி வந்து மற்ற காரியம் செய்யறது நல்லதல்ல. என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை நான் ரொம்ப தூற்றி பேசக்கூடாது. தூற்றி பேசாதபடி அவர் நடந்து கொண்டால் மிகவும் நல்லா இருக்கும் நானும் நினைக்கின்றேன். அவ்வளோதான். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ அவர் விஜய் மேல் குற்றச்சாட்டு வைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளிலும் காசை கொடுத்து அவர் குதிரை பேரம் பேசி எல்லாத்தையும் கூட்டு போயிடறாரு அப்படின்ட்டு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ சொல்லணும்னா, இன்னைக்கு கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவருமே தாவைகள் இணையர் தான் இருக்கிறாரு. விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு, அவரும் வெயிட் பண்ணிருக்காரு தாவைகள் இணையறதுக்கு. எதுக்காக இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போகணும்? கூட்டிட்டு போன அவசியம் இல்லை சார். அதாவது இப்போ எனக்கு கூட தாவைகளை போய் சேர்ந்தோன்னு ஆசையாக இருக்குது. அப்போ அதனால் நான் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டேன்னா, இல்லை அண்ணாமலை விட்டு வெளியே வந்துட்டேன்னா, இல்லை என்டிஏ கூட்டணி விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா இல்லை. இன்னைக்கு ஆட்சியாளர் யார்? விளங்குதா? இன்னைக்கு ஆட்சியாளர் யார்? அப்போ என்னுடைய காரியங்கள் நடக்குன்னா யாருக்கு தான் நான் சாதகமாக இருக்கணும்? ஆட்சியாளருக்கு சாதகமாக இருந்தால் தான் என்னுடைய காரியங்கள் நடைபெறும். இப்போ நீங்கள் சொன்ன நபர்கள் எல்லாமே ஏற்கனவே தங்கள் ஆட்சிகளிலே பண முதலைகளாக இருந்தவர்கள். பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க, பல சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ அவைகள்லாம் என்ன செய்யணும்? அப்படியே தக்க வைக்கணும். தக்க வைக்கணும்னா நடப்பு ஆண்டிலே யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு கூட இணைந்து கொண்டால் நம்முடைய சொத்துக்கள் காப்பாற்றப்படும், நம் பேரில் உள்ள வழக்குகள் காப்பாற்றப்படும் சொல்லி அந்த கட்சியில போய் சேர்றாங்க. நான் எந்த கட்சியிலும் இல்லை, அதனால யாரும் தப்பா நினைச்சிக்க போறீங்க. அதனாலதான் இவர் பிஜேபியில போய் பிஜேபிக்காக பேசுறாரு. நான் என் பிஜேபி கட்சியில் நான் இல்லை, பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறேனே தவிர பிஜேபி கட்சிக்கும் இல்லை. இன்னும் அண்ணாமலை கட்சியை ஆரம்பிக்கல, ஆனா அண்ணாமலைக்கு ஆதரவாக நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா? அதனால நான் அண்ணாமலைக்கு சாதகமாக பேசுறதுனால அண்ணாமலை கட்சிக்காரங்க கூட நீங்க சொல்லாதீங்கன்னா, அண்ணாமலை கட்சியை ஆரம்பிக்கல, அவர் கட்சியை ஆரம்பிச்ச பிற்பாடு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்தது. அதனால இவர்கள் எல்லாம் அந்த கட்சியில் போய் சேருவதற்கான காரணமே தங்களுடைய ஸ்தானத்தை, ஸ்டேட்டஸை காப்பாற்றுவதற்காக தானே தவிர தாவேக்காக்கு எந்த கொள்கையும் இல்லை இது வரைக்கும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்ன கொள்கை இருக்குன்னு. ஏன்னா எனக்கே தெரியல என்ன கொள்கைன்னு. இல்லை அந்த முதலமைச்சர், அந்த தலைவர்னு இருக்கிறார்ல, முதலமைச்சரை விட்டுருங்க, இந்த தாவேக்கா தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு அந்த கொள்கை தெரியுமானா எனக்கு தெரியல. இந்த தாவேக்காவுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியுமானா எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே தாவேக்காவுடைய கொள்கை இதுதான், இந்த கொள்கையை வைத்து தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கோம்னு சொல்லி எங்கேயுமே அவங்க சொல்லி நான் கேள்விப்படலை. அதனால் யார் வேணாலும் அந்த கூட்டத்தில் போய் சேரலாம், எல்லாரையும் அவங்க வரவேற்பாங்க, யாரையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பேரமே பேச வேண்டாம், நீங்கள் கூட போய் சேர்ந்துடலாம் தாவைகளை, ஒன்றும் தவறு இல்லை. ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், எப்போ பார்த்தாலுமே எங்கள் தயவுல தான் அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்காங்களே சார், எதுக்காக எப்படி வருது? அது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு பொய். ரெண்டும் நான் பேசியாகணும். நான் நியூட்ரல் தான் பேசுவேன், ரெண்டும் நான் சொல்லி ஆகணும். அதாவது ஒருவேளை திமுக தலைவர்களோ திமுக எம்எல்ஏக்களோ நினைத்திருந்தால் நேரடியாக போய் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இவங்க பிரதமர் காலில் விழுந்திருந்தா இன்னைக்கு இந்த ஆட்சி கிடையாது. இன்னைக்கு ஜோசப் விஜய் உடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. என்ன 2 நாள் டைம் கொடுத்து அதில் 3ஆம் நாளே என்ன பண்ணியிருக்கலாம், ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம் பிரதமர் நினைச்சிருந்தா, அது உள்துறை அமைச்சர் நினைச்சிருந்தா. ஆக திமுகவுக்கு அந்த நேரத்தில் ஒருவேளை அந்த விவேகம் இல்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இப்போ வந்திருக்குது. அது பிரயோஜனம், அதான் நேரம் தாழ்த்தி வந்த ஒரு ஞானம், அதான் நான் சொல்லணும். அதை முன்கூட்டியே வந்திருந்தால், ஆனால் முன்கூட்டியே அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, தங்களுக்கு எதிரான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வருமானு காத்துட்டு இருந்தாங்க. நான் கூட உங்கள்கிட்ட ஒரு பேட்டியில் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து ஒருவேளை ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த வேகம் எப்போ வந்திருக்குன்னா முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ எல்லாம் முடிந்து போன கதை. இனிமேல் என்ன பண்ணணும்,
ஊரோடு ஒத்துப்போ, அதான் நல்லது. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க ஆட்சி செய்துட்டு போட்டோம். அந்த ஆட்சியில குறைகள் இருக்குன்னா அதை நீங்க சொல்லுங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய குறைகளை சொல்றது தவறு. அப்படி பார்த்தா இன்னைக்கு சேகர் பாபு சரி கிடையாது, வேற யார் சொன்னீங்க போராட்டம் பண்றாங்கன்னு, எவனுமே சரி கிடையாது. என்ன தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசணும்னா யாருமே சரி கிடையாது. எல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ உங்களால் பண்ண முடியாது, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையுடைய காரியத்தை எதுவும் பண்ண முடியல. அதனால மோசடி பண்றதுல இறங்கிட்டீங்க. என்ன அந்த இது செய்ய முடியாது, இந்த இதில் இறங்கிட்டீங்க நீங்க. அதனால திமுக இப்போ அதை நினைச்சு பிரயோஜனம் கிடையாது, பேசியும் பிரயோஜனம் கிடையாது. அதனால இவங்க அவங்கள ஆட்சி செய்ய விட்டுட்டு ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீ கேள்வி கேளுங்க சட்டசபையில். அப்போ அவரும் பதில் கொடுப்பாரு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் மக்களுக்கான கேள்வியை கேளுங்க, உங்கள் சொத்துக்களான கேள்வியை கேட்காதீங்க. இந்த மக்களுக்கான கேள்வியை கேளுங்க, மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிட்டு போட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க மக்களுக்கு. உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், உங்களோடு கூட இருந்த அமைச்சர்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, இதை செய்யுங்க மக்களுக்குன்னு சொல்லுங்க. ஆட்சியாளர்கிட்ட சொல்லுங்க. அவங்க செய்யாமல் போனால் குறைய சொல்லுங்க. நாங்கள் அன்னைக்கு சொன்னோமே, ஏங்க நீங்கள் செய்யல மக்களுக்கு, இது மக்களுக்கு சேர வேண்டியதாச்சே அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாவது மக்கள் நன்மை அடைஞ்சிட்டு போட்டோம்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார். பட் இருந்தாலுமே திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து திமுகவோட நாங்களும் திமுக ஒன்று அப்படி இப்படின்ற மாதிரி பேசினாங்க. இப்போ திடீர்னு இப்போ தாவைக்குள்ள போய் எல்லாம் இணைய ஆரம்பிச்சிட்டாங்களே சார். எடுத்துக்காட்டு சொன்ன கம்யூனிஸ்ட், IUML, இப்போ வைகோ எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்களே சார். எதனால அப்படி அந்த அளவுக்கு விரக்தியா என்ன? அதாவது நீங்க சொன்ன இந்த கம்யூனிஸ்ட் ஐயூன்னு சொன்னா கூட நான் ஏதோ ஏற்புடையதாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பாரத தேசத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதான்றது தெரியல. இப்ப இல்லை சார். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ கேரளாவில் ஏதோ இருந்தது கொஞ்சம் நெஞ்சம், அதுவும் போச்சு. காங்கிரஸ் முழுமையாக வந்துடுச்சு, பிஜேபி இருக்கின்றது. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்குது, வேற வழி இல்லை. அவங்க எதிர்கட்சியில் உட்கார்ந்துருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 சீட்டு 1 சீட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதனால போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் கடைசியாக சொன்னீங்க, வைகோன்னு சொன்னீங்கல்ல, அவர் எங்கே போய் நுழைஞ்சாலும் சரி அதோட சீரழிஞ்சு போச்சு அந்த கட்சின்னு அர்த்தம். அடுத்த 5 வருஷத்தில் தாவேக்கா காணாமல் போயிடும், ஆட்சி அமைக்கவே முடியாது. ஏன்னா வைகோவுடைய ராசி அந்த மாதிரி. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு சேருவார், அவங்க தோற்று போயிடுவாங்க. அவர் வந்து திமுகவோட இணைவார், அவங்க தோற்று போயிடுவாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வேணால் பின்னாடி எடுத்து பாருங்க சரித்திரத்தை. இப்போ தாவைக்கால வந்து சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்த மாதிரி இன்னும் தெரியலையே. சேர போறேன்னு சொல்றாங்க, விலகிட்டாங்க, சேர போறாங்க. என்ன சேர போறேன்னு சொல்றாங்க. அதனால தம்பி ஜோசப் விஜய்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, திருமணி அடுத்த 5 வருஷம் வரணும்னா வைகோ சேர்த்துறாத உள்ள தம்பி. நீ நல்லவனோ கெட்டவனோ, நான் உண்மையை சொல்றேன், நடக்கிற காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு என்னுடைய அறிவு திறனை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தம்பி ஜோசப் விஜய், நீ நல்லா ஆட்சி கூடு, மக்களுக்கு சேர்த்துக்கோ, எல்லாரையும் சேர்த்துக்கோ. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சிலது சேர்த்தனா அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த சிவ பூஜையில் கரடி பூந்த கதை. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி ஜோசப் விஜய். ஓகே சார். ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்து மீறி போனால் 2 மாசம் தான் இருக்கும், 3 மாசம் தான் இருக்கும், ஆட்சி வந்து கவிழ்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டை தூக்கி போறாரு சார். என்ன ரீசன் சார்? வேற என்னங்க சொல்ல முடியும் அவரால்? 2 மாசம், முதல்ல 6 மாசம் இருக்குதா பாருங்க அப்படின்னாரு. இப்போ 2 மாசம்ன்றாரு, அப்புறம் 3 மாசம்ன்றாரு. எந்த கதையை வச்சு எதை வச்சு அவர் சொல்றாருன்னு எனக்கும் தெரியல. இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் வந்தவொடனே முழுக்க அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஜெயிச்சவொடனே என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. அப்புறம் இந்த திருமாவளவனை பார்த்து தயவுசெய்து போயிட்டு வாங்க, நீங்கள் உட்காந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கிறீங்க, இங்கே தயவுசெய்து உங்களால் எங்களுக்கு பேர் கெட்டு போகுது, உங்கள் மந்திரி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டுறாரு, அதனால் தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டு அனுப்ப போகிறாங்க. கம்யூனிஸ்ட்டை வேணால் வச்சுக்குவாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால சும்மா இருக்க முடியாது, அவ்வப்போது கொடி தூக்கினா தான் அவங்க கம்யூனிஸ்ட் நாங்கள் இருக்கிறோன்னு அவங்க காட்ட முடியும். அது அவங்களுடைய இயல்பு நிலை. அதனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கும்பிடு போட்டு தயவுசெய்து போயிட்டு வாங்கன்னு கட்டாயம் சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா இப்போது இடைத்தேர்தல் வரப்போகுது. அவங்களுக்கு வேண்டியது வெறும் ஒரு 6 சீட்டு. அந்த 6 சீட்டு அவங்க ஜெயிச்சிட போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. மொத்தத்தில் தாவேகா மட்டும்தான் ஆட்சி நடத்தும்.
இன்னொன்று நான் இந்த நேரத்தில் நிச்சயமாக பாராட்டணும், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஜெயிச்ச ஒரு கட்சி என்ற பேர் அருமையான தாவேக்காக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தனித்து ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை நீங்கள் வாங்குங்க. அப்போ இந்த இடைத்தேர்தலில் உங்கள் ஆட்கள்லாம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து அவங்கள ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சு அவங்க வரட்டும், ஜெயிச்சு வந்து உங்கள் ஆட்சி உங்கள் மந்திரிகளாக எல்லாமே உங்கள் கட்சி ஆட்களாக இருக்கட்டும். நான் அதில் வரவேற்கின்றேன், அவங்கள வாழ்த்துகின்றேன். ஓகே. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்த மாதிரி திருவள்ளூரில் விஷவாயு தாக்கி எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து நடிகைகளோட பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி த்ரிஷா அவர்களோட ஃபோட்டோ போட்டு எல்லாமே விமர்சனம் வைக்கிறாங்களே சார், எப்படி பார்க்குறீங்க அதை? அதெல்லாம் பழைய ஃபோட்டோஸுங்க. ஆனால் இந்த பிறந்த நாளை அவர் கொண்டாடலை, அதான் உண்மையான காரியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச செக்ரட்டேரியட்டில் அவருக்கு பெரிய கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. ஒரே வார்த்தை சொல்லி விஷவாயுவில் அங்கே செத்துருக்கிறாங்க. எனக்கு மனசு சரியில்லை, நான் பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுறதா நான் இல்லை. நீங்கள் ஒருவேளை அந்த சட்டசபை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் வாழ்த்துறாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களாம் வாழ்த்துறாங்க. அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சோகம் அவருடைய கண்களில் தெரியுது. மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவர் இல்லை. அதனால் இந்த திரிஷா படத்தை வச்சு கேக் வெட்டினாருன்னெல்லாம் பொய்யான காரியம். அதில் என்றைக்கோ உள்ள இதை கொண்டு வந்து இன்றைக்கி போட்டுக்கிட்டு, ஒருவேளை கடந்த வருஷமாக இருக்கலாம், இல்லை அது முந்தின வருஷமாக இருக்கலாம், அதை கொண்டு வந்து இப்போ போட்டுக்கிட்டு இங்கே இத்தனை பேர் சாவறாங்க, இவர் வந்து இது பண்ணுறாங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது ஏதாவது ஒன்று போட்டால் தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுக்காக வியூவர்ஸ்க்காக இந்த மாதிரி சில மீடியாக்கள் இது மாதிரி போட்டு அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கணும்னு சொல்லி வீணாக இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, இது உண்மைத்தன்மை இல்லாத ஒரு காரியம். ஓகே சார். அதே மாதிரி சட்டசபையில் விஜய் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சார். அது சொன்ன உடனே திமுகவே கொந்தளிச்சு வெளிநடப்பே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன காரணம், அது என்ன பார்ட்டி ஃபண்டுன்றது? அதாவது எனக்கு கூட அதில் சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு டாஸ்மாகே எடுத்துக்குவோம். டாஸ்மாகில் வந்து எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு. அப்போது இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு இப்போது இன்னைக்கு 28 அப்படின்னு வைத்துக்கொள்வோம், இன்னொரு 3 நாட்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரியா? நிதி பற்றாக்குறை. உடனே என்ன பண்ணார், லாக்டவுனையே இது பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு டாஸ்மாகை திறந்து விட்டார். சும்மா ஒரு 5 மணி நேரம் தான் திறந்தார், ஃபுல்லாக திறக்க வைக்கல, 5 மணி நேரம் திறக்க வச்சார். ஒரு 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வர வேண்டிய நிதி வந்துடுச்சு, மறுபடியும் மூடிட்டார். சரியா? அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலையிலே வெறும் 10 நாள் டாஸ்மாக் கடை திறந்தால் நிதி வருகின்றது என்றால், எத்தனையோ வருடமாக கடந்த 5 ஆண்டு காலமாக எவ்வளவு நிதி வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ ஏன் இத்தனை கோடி கடன்ல இருக்குது தமிழ்நாடு? அப்போ டாஸ்மாகில் வந்த இந்த லாபகரமான பணம் எல்லாம் எங்கே போயிற்று? பார்ட்டிக்குள்ள போயிடுச்சுல்ல, இல்லை பார்ட்டி பாக்கெட்டுக்குள்ள போயிடுச்சா? அதை தான் விஜய் குறிப்பிட்டு சொல்றாரு, பார்ட்டி ஃபண்டு இங்கே வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பார்ட்டி ஃபண்டுன்னு வச்சுக்கிட்டு அதில் ஏகப்பட்ட டாக்ஸ் கட்டாமே கட்சி நிதியாக சிலது வைத்து இருக்கிறாங்க, கருப்பு பணமாக. அதை தான் தம்பி விஜய் கரெக்டாக குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆக்ஷன் எடுக்க போறாரா இல்லையான்றது பிறகு இப்படி சும்மா அப்படி சொல்லி அவங்க என்ன பண்றாரு, சொல்லும் போதே என்ன பண்றாங்க, அவங்க சட்டசபையை விட்டு ஓடுறாங்க வெளியே. சொல்லும் போதே ஓடுறாங்கன்னா அப்போ அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கீவேர்டு கண்டுபிடிச்சிட்டாரு தம்பி விஜய். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஒவ்வொரு சட்டசபை நடக்கும் போதும் அவங்க ஓடத்துக்கு, தாங்களா ஓடத்துக்கு ஒரு வழியை தம்பி விஜய் பண்ணிடுவார். இது சினிமா ஸ்டைல், அழகாக அந்த சினிமா ஸ்டைல்லே அதை பண்ணுறாரு அவர். அதனால் அவரை நான் உண்மையாகவே என் அருமையான முதலமைச்சர் அவரை, திமுகவை உங்கள் சொல்லாலே விரட்டக்கூடியவராய் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த விஜய் அவர்கள் வந்து அங்கே அந்த எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லும்போது
செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கணவனை தேடிய மனைவிகளும் இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த தமிழகத்துல பேசப்பட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய சொந்த வாழ்க்கையை பத்தி பேசுறாரு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ உதயநிதியை பற்றி இப்போ யாருக்கு நல்லா தெரியும்னா தம்பி ஜோசப் விஜய்க்கு நல்லா தெரியும். எப்படி சார்? திரையுலகம்ல ம். ஏங்க திரையுலகத்தில் எல்லாரும் ஒருத்தர் லிங்க் தான். சரியா? நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை திரையுலகத்தை பற்றி. ஏன்னா அதில் ஒரு சிலர், அதாவது 100ல் ஒருத்தர் நல்லவங்க இருக்கிறாங்க. 100ல் ஒருத்தர் தான் நல்லவங்க திரையுலகத்தில். அது நான் 100% உண்மை. நான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். 100ல் ஒருத்தர் தான் உண்மையாக இருக்கிறாங்க திரையுலகத்தில். சரிங்களா? 99 அவுட்டு. ஏதாவது ஒரு நிலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவுட் ஆகிடுவாங்க. எனக்கு திரையுலக அன்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். இன்றைக்கு மட்டும் அந்த காலத்தில் இருந்து அந்த காலத்தில் நீங்கள் பழைய ஆக்டர்லாம் சொன்னீங்கன்னா, ஆக்ட்ரஸ்லாம் சொன்னீங்க, எனக்கு எல்லாம் நண்பர்கள். அந்த காலத்தில் நான் அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலை செய்துட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். 84, 83, 84, 85 நான் அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலை செய்திருந்தேன். அந்த நேரம் இவர்கள்லாம் எனக்கு நண்பர்கள். அன்றைக்கு இருந்த ஹீரோயின் தான் எனக்கு நண்பர்கள். அந்த காலகட்டத்திலே அப்பேற்பட்ட ஆட்களே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அதெல்லாம். அதனால் உதயநிதி கொஞ்சம் நாவடக்கம் தேவை. இல்லைன்னா நம்ம தம்பி ஜோசப் விஜய் பேச ஆரம்பித்தார்னா உதயநிதி காணாமல் போயிடுவார். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அந்த சீட்டில் காலியாகவே இருக்கும் சட்டசபையில். அங்கே வந்து உட்காரக்கூடிய நிலைமையில் அவர் இருக்க மாட்டார். நாரி போய்விடும் தமிழ்நாடு. திமுகவுக்கு அது அசிங்கம் ஆகிடும். இதோடு அவர் நிறுத்தி கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.